இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் கிருத்திகா உதயநிதி இயக்கத்துல ரிலீஸ் ஆயிருக்க காதலிக்க நேரமில்லை படத்தை பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஹீரோ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டும் ஆக போகுது. ஆனா என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அந்த பொண்ணு கால் ஆஃப் பண்ணிடுதா. ஏன்னா ஹீரோ வந்து குழந்தைங்களே வேண்டான்னு சொல்லிட்டான். அதனால அங்கேருந்து கட் பண்ணா ஹீரோயின் ஒருத்தனை லவ் பண்றான். ஆனா அவன் ஹீரோயினை ஏமாத்துனதுனால எனக்கு கல்யாணமே வேண்டாம், ஆம்பளைங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஐவிஎஃப் அதாவது இன்வெட்ரோ ஃபெர்டிலைசேஷன் ஆர்டிஃபிஷியல் கருத்திருத்தல் மூலயமா கன்சீவ் ஆகுறாங்க. அந்த டைமில் தான் ஹீரோவையும் பார்க்குறாங்க. என்னதான் இவங்களுக்கு ஹீரோவை பிடிச்சிருந்தாலும் அவருக்கு குழந்தைங்கனாலே பிடிக்காததுனால அவரை விட்டு போயிருந்தாங்க. அப்புறம் 8 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயினோட பையன் கூட ஹீரோ ரொம்பவே அட்டாச் ஆயிருந்தாரு. என்னதான் ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருந்தாலும் அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ ரெண்டு பேரும் போய் சொல்கிறதுக்கு ஹெசிடேட் ஆகுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதையே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு ரவி மோகன், நித்யா மேனன் இவங்க ரெண்டு பேரும் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லால், யோகி பாபு, ஜான் கொக்கன், வினய், டிஜே பானு இது போக சில தெரிந்த முகங்கள் நடிச்சிருக்காங்க. நடித்த எல்லாருமே டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸும் நித்யா மேனன் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் தோய் விட்டுறதுனால இது ஆவரேஜ்க்கும் கீழே உள்ள படமாக மாறிடுச்சு. படத்தோட பாசிட்டிவ் பொறுத்தளவுக்கு நித்யா மேனனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் படம் ஃபுல்லாக புல் ஆஃப் பண்ணி கொண்டு போகுது. படத்தோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரகுமான் உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா என்னை இழுக்குதடி அந்த பாட்டோட ஹைப்பில் தான் நிறைய பேர் தேட்டருக்கே வந்திருந்தாங்க. ஏம்னா எதுக்குமே ரியாக்ட் ஆகாத ஆடியன்ஸ் அந்த பாட்டு வந்ததும் அவங்க ரியாக்ஷன் எலிவேட் ஆனது பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் யோகி பாபு வந்து அங்கங்கே காமெடி பண்ணுறாரு. ஆனால் அது எதுவுமே புதுசாக இல்லை, அந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகலை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபையே கேவலப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டிஜே பானு செகண்ட் ஆஃபில் வராங்க. அவங்க வர சீன் ஃபுல்லாகவே முகம் சுளிக்க வைக்குது. ஏன்னா அவங்க மாடல்னு முதல்லே காமிச்சிட்டாங்க. ஆனாலும் அவங்க வர சீன்லாம் பேக்ரவுண்டில் ஒரு வெஸ்டர்ன் சாங் ஓடுது. அது எதுக்குன்னே தெரில. அப்புறம் படத்தில் வினய் வந்து ஒரு கேவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு சேம் செக்ஸ் மேரேஜும் நடக்குது. என்ன தான் எல்ஜிபிடிக்யூக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சில படங்கள் தமிழ் சினிமாவில் இருந்தாலும் எல்லாரோட சம்மதத்துலேயும் சேம் செக்ஸ் மேரேஜ் நடக்கிற மாதிரி காமிச்சது புதுசாக இருந்தது. அதை நார்மலைஸ் பண்ணது பாராட்டக்குரியது. இந்த படம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா ஒரு டீசெண்டான படம் அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஓகே கண்மணி, டாடா, அப்புறம் அனுஷ்கா நடித்த மிஸ் ஷெட்டி, மிஸ்டர் போலி ஷெட்டி இந்த மாதிரி படங்கள் பார்த்ததுனால இந்த படம் பெருசாக இம்பேக்டை க்ரியேட் பண்ணலை. என்னதான் இந்த படத்தில் பல போல்டான சீன்ஸ் இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று கோர்வையாக எங்கேஜிங்காக இல்லாதனால இது ஒரு பிலோ நார்மல் படமாக மாறிடுச்சு. இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.